Hey hi, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரிக்வெஸ்டட் நிறைய பேர் கேட்ட இந்த கழுத்துல இருக்கிற வாட்ஸ் எப்படி ரிமூவ் பண்றது. கழுத்துல மட்டும் கிடையாது, ஃபேஸ்ல, கண்ணுக்கு கீழே, அதுக்கப்புறம் அண்டர் ஆர்ம்ஸ்ல, செஸ்ட்ல எங்க பார்த்தாலும் லேடிஸ்க்கு இந்த சின்ன சின்னதா இந்த ஸ்கின் டேக் இல்ல மரு வாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இது மாதிரி ஸ்கின்ல இருந்து வெளியில வந்திருக்க இந்த அடிஷ்னலான ஒரு growth பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது நிறைய பேருக்கு வந்து தொந்தரவு இல்லாம இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வெயில் பட்ட உடனே அப்படியே எரியற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு கழுத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து செயின் போடும் போதெல்லாம் ரொம்ப இரிட்டேஷன் இருக்கு, வேர்வைப்படும் போதெல்லாம் ரொம்ப எரியுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இது எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்திருந்தாங்க. அதுக்கு ரிமூவல் ப்ரொசீஜர் நிறைய இருந்தா கூட நம்ம சேஃப் அண்ட் செக்யூர்டா பண்றது எலக்ட்ரோ கேட்டரிங்கிற மெத்தட் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா கரண்ட் மூலமா ஹீட் யூஸ் பண்ணி குயிக்கா ஒரே செஷன்ல சிம்பிளா ரிமூவ் பண்ற ஒரு ப்ரொசீஜர் தான். இது ரொம்ப பெயின்லாம் இருக்காது, ஸ்கார் இருக்கவே இருக்காது. அதுதான் இதோட மெயின் பிளஸ். இது ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிலர் நம்மிங் கிரீம் போடுவாங்க. அது ரொம்ப பெரிய வாட்டா இருந்ததுன்னா அப்ப நம்மிங் கிரீம் தேவைப்படும். இவங்களுக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது. முதல்ல ஆல்கஹால் ஸ்வாப் வச்சு அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணிக்கிறோம். கிளீன் பண்ணிட்டு கையில பிடிக்க முடியாதுங்கிறதுனால ஒரு சின்ன வந்து பிளக்கர்னு சொல்லக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட் அந்த டூல் வச்சு பிடிச்சுக்கிட்டு அது மூலமா அவங்களோட ஸ்கின்னுக்கு நடுவுல ரெண்டு ஜஸ்ட் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு சின்னதா வந்து ஒரு ஃபயர் மாதிரி வரும், வந்து நம்ம ரிமூவ் பண்றதுதான். இது ஏதோ கட் பண்றதோ இல்ல வந்து வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஹீட் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்றது. ஒரே செகண்ட்ல எப்படி வந்துருச்சுன்னு பாருங்க. இது மாதிரி எங்கெங்க இருக்கோ எல்லா இடத்துலயும் ரிமூவ் பண்ணிக்கலாம். சிம்பிள் ப்ரொசீஜர். ஆனா இதை நீங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் கிட்டயோ இல்லைன்னா வந்து ஒரு டாக்டர் கிட்டயோ பண்ணிக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப சேஃப். இல்லைன்னா இதுல இருக்கிற நீடில் வந்து ஹைலி இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். பிகாஸ் ஒருத்தருக்கு யூஸ் பண்ணது இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ டிஸ்போசபிளா வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஹைஜீன் ப்ரொசீஜர் நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப நல்லது. கண்ணு கிட்ட இப்போ இந்த கிளைண்ட் கேட்டிருக்காங்க, கண்ணு கிட்ட சொல்லியிருக்காங்க, கண்ணு ரொம்ப ஒட்டி இருக்கிறதுனால நான் இந்த ப்ரொசீஜர் பண்ணல. கண்ணு கிட்ட இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க். அங்க நர்வ்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்த்து எவ்வளவு பெரிய வாட் இருக்குங்கிறத பார்த்து உங்களுக்கு வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் இப்போ நம்ம பண்றது பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல பண்ணிக்கிறதுக்காக கிடையாது. இது எப்படி இருக்கும், இது ரிமூவ் பண்றது என்ன கஷ்டம், இதுல ரொம்ப பிளட் லாஸ் இருக்குமா இல்லைன்னா ரொம்ப பெயின் இருக்குமா அப்படிங்கிறது தான். பாத்தீங்கன்னா ஒரு டாட் அளவுக்கு தான் வந்து பிளட் வருது. அதுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபாக்டீரியல் கிரீம் போட்டா 3 daysல வந்து உங்களுக்கு அந்த எந்த இடத்துல இருந்ததுங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. இதுல ஸ்காருமே இருக்காது. ஸோ எங்க இருக்கோ அதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளீன் அண்ட் ஹைஜீன் ப்ரொசீஜர் பண்ணும்போது ரொம்ப சேஃபான விஷயம் தான் இது. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இப்ப எடுத்தாச்சு ஆனா இது திருப்பி வருமா? கண்டிப்பா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் எடுத்த இடத்துல வராது, வேற எங்காவது வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இது ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னாலையும் நிறைய ஃப்ரிக்ஷன் கழுத்துல நிறைய செயின் போடுவாங்க, உராய்வு அதிகமா இருக்கும், கழுத்துல வந்து ரொம்ப சதை அதிகமா இருக்கிற இடத்துல அண்டர் ஆர்ம்ஸ்ல எங்கெங்கெல்லாம் தேயிற மாதிரி இருக்கு அது மாதிரி வர்றதுக்கும், அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இருக்கிற ஹார்மோன் சேஞ்சஸ்னாலையும் இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கான ப்ராப்பரா இதுதான் ரீசன் அப்படிங்கறது சொல்ல முடியாது. வந்துட்டா இது எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இது சொல்யூஷன். இதே மாதிரி பலவிதமான ரிமூவல் ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு சிலர் வந்து ஒரு சொல்யூஷன் எடுத்து அந்த இடத்துல வைப்பாங்க, வச்சா அது ரொம்ப வந்து பர்ன் ஆகி அந்த இடத்துல இருந்து கொட்டிடும் சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற எல்லா இடமும் வந்து பர்ன் ஆயிட்டு பெர்மனன்ட் ஸ்கார் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ப்ரொசீஜர் பண்றதுக்கு முன்னாடி அது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவா நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற டவுட் என்ன விதமான ஸ்கின் ரிலேட்டடாவோ இல்லைன்னா வந்து பியூட்டி ரிலேட்டடாவோ இல்ல ஹேர் ரிலேட்டடாவோ இல்ல உங்களுக்கு இது மாதிரி எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்க கே ஸ்டைலிஸ்ட். நீ எல்லாரும் ஸ்டைலா இருக்கலாம். பாய்.